உலகத்திலேயே அதிகமாக ஆன்மீக வழிபாடு பண்ணுற நாடுகள் பட்டியலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களில் டாப் 5 இந்து கோயில்கள் என்னென்ன அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் நாம் முதலாவதாக பார்க்க போகிற கோயில் திருப்பதி ஏழுமலையான் கோயில். இந்த கோயிலை பொறுத்தவரையும் இது ஒரு கோடீஸ்வர கோயில்னு சொல்லலாம். ஏன்னா வருஷத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு கொண்டு வர டொனேஷன் இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே இந்த கோயிலை மிகவும் பணக்கார கோயிலாக ஆக்கியிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, பெருமாள் தான் இந்த கோயிலுடைய முக்கிய கடவுளாக இருக்கிறார். அடுத்து நான் ரெண்டாவதாக சொல்ல போகிற கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். இங்கே இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கோபுரத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மற்ற எந்த கோயில் கோபுரத்து இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த கோயில் கோபுரத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். 3வது பிளேஸில் இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயில். இது ஒரு உலக ஃபேமஸான கோயில்னு சொல்லலாம். ஏன்னா கங்கை நதிக்கரையில் இருக்கிற இந்த காசி விஸ்வநாதர் சுவாமி கோயில் சிவன் கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். ஏன் அப்படின்னா பல லட்சக்கணக்கான மக்கள் கங்கையில் நீராடி இந்த காசி விஸ்வநாதனை தரிசித்தோம் அப்படின்னு நமக்கு நம்மளுடைய தவறுகள் எல்லாமே இங்கே மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான இந்துக்கள் நம்புற கோயில் தான் இந்த காசி விஸ்வநாத சுவாமி கோயில். அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிற கோயில் எந்த கோயில் அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் இருக்க ஸ்ரீ ராமநாத சுவாமி டெம்பிள் தான். ராமனே இங்கே டைரெக்டாக சிவனை பூஜை பண்ண தான் இந்த கோயிலில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே இருக்கிறதுலையே மிகவும் நீளமான நடைபாதை கொண்ட கோயிலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ராமநாத சுவாமி கோயில் ஒரு ஸ்பெசிஃபி பெற்றிருக்குன்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக 5வதாக நான் சொல்ல போகிற கோயில் என்ன கோயில் அப்படின்னா, பூரி ஜெகநாதர் கோயில். இந்த கோயிலுடைய முக்கிய அம்சமே இங்கே நடத்தப்படுற யாத்திரான்னு சொல்லி ராதா யாத்திரான்னு சொல்லப்படுற இந்த ஒரு யாத்திரா தான். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கே திருவிழா நடந்தா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட ஒரு திருவிழா தான் இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் நடக்கப்படுது. அங்கே நடக்கப்படுற தேரோட்டம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேரோட்டம்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே மென்ஷன் பண்ண கோயில்களில் எந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் எந்த கோயிலுக்குமே போகல, இனிமேல் தான் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.